தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் தாமதமாவது ஏன் என்பது குறித்து மக்களவையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கமளித்தார். தஞ்சை பட்டுக்கோட்டை ரயில் வழித்தட பணிகள் பல ஆண்டுகள் ஆகியும் தொடங்கப்படாதது ஏன் என திமுக எம்பி TR பாலு மக்களவையில் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அஸ்வினி வைஷ்ணவ், தமிழகத்தில் நிலுவையில் இருக்கும் ரயில்வே பணிகளை முடிக்க 3389 ஹெக்டேர் நிலம் தேவைப்படுகிறது. ஆனால் இதுவரையில் வெறும் 866 ஹெக்டேர் நிலம் மட்டும் கையகப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். ரயில்வேயையும் பாதுகாப்பு துறையையும் அரசியலுக்கு அப்பால் வைக்க வேண்டும் என்ற அவர், ரயில்வே பணிகளை முடிப்பதற்கு நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பாக தமிழக முதல்வருடன் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். அதிகாரிகளை அனுப்புகிறேன், தேவைப்பட்டால் இணை அமைச்சரையும் முதல்வரை சந்திக்க அனுப்புகிறேன் எனவும் தெரிவித்தார். ஒவ்வொரு ரயில் பயணிக்கும் ரயில் கட்டணத்தில் 46% மானியம் வழங்குவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் தெரிவித்தார். மக்களவை கேள்வி நேரத்தில் பேசிய திருச்சி MP துரை வைகோ ரயில்வேக்கு கேள்வியை எழுப்பினார். கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட செய்தியாளர்களுக்கான பயணச் சலுகை மீண்டும் வழங்கப்படுமா என கேட்டார். அதற்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ரயில்வே ஒவ்வொரு ஆண்டும் ரயிலில் பயணம் செய்பவர்களுக்கு 56,993 கோடி ரூபாயை மானியமாக வழங்குவதாக தெரிவித்தார். ரயிலில் டிக்கெட் கட்டணமாக 100 ரூபாய் வசூலிக்க வேண்டிய இடத்தில் 54 ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது என்ற அவர், ஒவ்வொரு ரயில் பயணிக்கும் ரயில் கட்டணத்தில் 46% மானியம் வழங்குவதாக கூறினார். மக்களவையில் பூஜ்ய நேரத்தில் பேசிய ராமநாதபுரம் MP நவாஸ் கனி, பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் பாலத்திற்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பெயரை வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். பரமக்குடியில் 40 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அஞ்சலக பிரிப்பகத்தை மதுரையோடு இணைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.